ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? தேங்க்யூ. இந்த 2 டயலாகு 3 மணி நேரமாக நான் இப்போ கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதோ சின்ன தப்பு வந்தால் பிரச்சனை இல்லை, என்னால் தான். இந்த கன்னட பாஷைன்னா அவ்வளோ தெய்வீகமான பாஷை, நான் அப்படி தான் பார்க்குறது. எங்கள் எல்லாம் ஆங்கரமாக எல்லாம் அந்த எவ்வளோ விளக்கமாக கிளாரிட்டியாக அந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த இதை நம்ம கன்னட லாங்குவேஜ் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு மேங்களூர் வந்தால் அவ்வளோ கன்னடிக்கா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால் கன்னடா ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரியும். என்னோடய டாக்டர் இங்கே கிரைஸ்ட் காலேஜ் தான் படிச்சிருந்தது. அப்போ இடையில் அவளை பார்க்குறதுக்காக வந்துருந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் இருக்க மலையாளிஸ் தான், அதனால தான். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு 15 years பேக் உக்ர நரசிம்ஹா சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணேன். அந்த படம் ரிசல்ட் என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியாது. அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் டயலாக் சொல்லிப்போய் அப்புறம் இது பேசுகிறதுக்கெல்லாம் தெரியாது. தமிழ் உங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன்ல? தமிழ் தெரியுமா? மலையாளத்தை விட பெட்ரு. இந்த மனோஜ் என்னவோ சொல்லி எதை பிடிச்சதா? அப்போ இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஸ்டேட்டில் வேறொரு லாங்குவேஜில் போகும்போது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். அதான் எனக்கு ரங்கஸ்தலா என்ற ஃபிலிமிலூടെ எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் நிதின், ப்ரொடியூசர் ரேவண்ணா சார், என்னை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்த ஸ்லீபா, என்னோடய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லீபா, நம்ம ஃப்ரெண்ட் மனோஜ் கின்னஸ், ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட், அவர் நல்ல காமெடி ஆர்டிஸ்ட், இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. அர்ஜுன், சுமின், ரொம்ப டியர் சுமின், எல்லாரும், நம்ம விலோக்ராஜ், இவ்வளோ டெடிகேட்னான ஆக்டரை நான் பார்க்கவே இல்லை. அவர் அங்கே இருந்த அங்கே மங்களூரில் என்ன கொஸ்டின் இருக்கோ அப்படி தான் இங்கேயும் வந்திருக்கு. நான் இல்லாமல் வந்து லான்ச் தானே, அதனால் கொஞ்சம் நல்ல பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்திருக்கு. அவர் அப்போ கூட கேரக்டர்லேருந்து மாறவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் இது தானா? இல்லை, அவரை பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன். ஆனால் கன்னடம் அவருக்கு பிடிக்கும். டாக்டர் ராஜ்குமார் சாரில் அவ்வளோ தெய்வீகமான ஒரு ஸ்டார். அவர் ஒரு மாதிரி ஸ்டார்லாம் கிடையாது. அந்த காலத்திலே தமிழில் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் நடிக்கும்போது சேம் டைமில் அவர் இவங்க பாட்டு பாடிட்டு நடிக்கிறதா ஹீரோனா அது ரொம்ப ரேர். மலையாளத்தில் கூட அந்த காலம் சத்யன் மாஷ், நசீர் சார், தமிழில் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், தெலுங்கில் NTR, நாகேஸ்வர் ராவ், சேம் டைம் கன்னடத்தில் ராஜ்குமார் நடிக்கும்போது அவர் சொந்தமாக பாட்டு பாடி எல்லா படத்திலும் அவர் பாட்டு பாடி நடிச்சிட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன் தான், அவரோட ஃபுல் லெகசி ஃபேன் தான். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில், இந்த மாதிரி நல்லொரு சினிமையில் நல்லொரு கேரக்டர் பண்ணுறதுல வாய்ப்பு கிடைச்சல மறுபடியும் என்னோட சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம், தேங்க்யூ. சாதாரண இப்போ இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொரு லாங்குவேஜில் கூப்பிடும்போது, ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடும்போது சும்மா ஏதோ ஒரு கேரக்டர் கூப்பிட்டு பண்ண வைக்கும், ஒரு பேன் இண்டியன் ஒரு மார்க்கெட்டுக்காக. அப்படி இல்லை, இது பேன் இண்டியன் மார்க்கெட்டுக்கு இல்லை, நல்ல கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப எமோஷன்ஸ், இந்த கேரக்டர் மிஸ்டீரியஸ் கேரக்டர் இந்த ஊரில் வரும்போது அவருக்கு உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பல லேஸாக இந்த கேரக்டர் எமோஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ಸ್ಕೋಪ್ ಇರೋ ஒரு ಕ್ಯಾರೆಕ್ಟರ್, ಅದನ್ನಾல தான் ನಾನು ಕಮಿಟ್ பண்ணேன். ಆ್ಯಂಡ್ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ನಾ ಹೇಳೋದು ಮರ್ತು ಹೋದೆ ಸರ್. ಒಂದು ವಿಷಯ, ಇದರಲ್ಲಿ ಕೇರಳದಿಂದ ಬಂದಿರೋರಾಗಿ ಇವರು ಪಾತ್ರ ಮಾಡ್ತಿರೋದ್ರಿಂದಾಗಿ ಅವರೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಈ ಕನ್ನಡನೂ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡ್ತಾರಲ್ಲ, ಅದು ಅವರೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಮಲಯಾಳಂ ಭಾಷೆ ಇರುತ್ತಾ ಇಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ? ಸಂಗೀತ ಅದಲ್ಲ. ಹೌದು, 2005 அந்த கேப் இல்லை, நல்ல வாய்ப்பு வரல. இப்போ தான் நல்ல வாய்ப்பு வந்தேன், அதனால தான். இந்த இடையில தமிழில் நான் ஒரு 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஸ்டார்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் கூட நான் பண்ணியிருக்கேன் தமிழில் 25 ஃபிலிம்ஸ். தெலுங்கில் ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கன்னடத்தில் கடவுள்
நினச்சிருக்கேன். நீ கொஞ்சம் 15 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, உனக்காக ஒரு கேரக்டர் வரப்போகிறேன், அப்போ பண்ணுங்க ஆண்டவன் சொன்னார். அதனால் நிதின் கொடுத்தாச்சு இல்லை நிதின்? ಮಗಳು ಕ್ರೈಸ್ಟ್ಗೆ ಕಲಿಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಕನ್ನಡ. கிரைஸ்ட் காலேஜில் படிச்சுட்டு இருந்தா. அவங்களுக்கு ஓட்டோரிக்ஷா ஆளுங்கள் மட்டும்தான் கன்னடா பேசிட்டு இருந்தது. ஓட்டோரிக்ஷா இல்லை, ஓட்டோரிக்ஷாவில் போகும்போது அவர்கிட்ட தான் கன்னடா பேசுறது. அவ்வளோதான் கன்னடா தெரியும் அவருக்கு. அது தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ಸಕ್ಸಸ್ ಮೀಟಲ್ಲಿ ಖಂಡಿತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ನಮ್ಮ ಸರು. ಎಸ್, ಈಗ ಮೊಟ್ಟ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಅನಿಸುತ್ತೆ ಒಬ್ಬರು ಅತಿಥಿಗಳು ಮಾತನಾಡುವಾಗ ಭಾಷೆ ಅಷ್ಟು ನಮಗೆ ಅಡ್ಡ ಅಂತ ಅನ್ನಿಸ್ಲಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಅವರು ಅಣ್ಣವರ ಹೆಸರು ಹೇಳಿದ್ರು ಅಥವಾ ಅವರು ಬೆಂಗಳೂರು ಜೊತೆಗಿರುವಂಥ ನಂಟನ್ನು ಹೇಳಿದಾಗ ಖಂಡಿತ ನಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಖುಷಿ ಆಯಿತು. ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ಹಾರ್ಟ್ಲಿ ವೆಲ್ಕಮ್ ಟು ಅವರ್ ಕನ್ನಡ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಈಗ ನಮ್ಮ ರೇವಣ್ಣ ಸರ್ ದಯವಿಟ್ಟು ಒಂದು